how to become financial free. மாதம் மாதம் 1,00,000 உங்கள் அக்கௌண்ட்டில் லைஃப் லாங் கிரெடிட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடாத ரெண்டாவது தப்பு என்ன? நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் வீடு வாங்க வேணாம் அப்படின்னுங்க, நான் அப்பார்ட்மெண்ட் ஒன்று வாங்கியிருக்கிறேன் 50 lakhs. வீடு அப்பார்ட்மெண்ட் ரெண்டுமே சேம் பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் வீட்லேயாச்சும் அட்லீஸ்ட் ஒரு 40 years கழிச்சு நீங்கள் ரெண்ட் 40 yearsக்கு ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. 40 years கழிச்சு அந்த லேண்ட் வேல்யூவாச்சும் உங்களுக்கு நிற்கும். அப்பார்ட்மெண்ட்டில் அதுவும் கிடையாது. உங்களுக்கு 1 crore above நீங்கள் அசல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு கையில் இருக்கிறது 40 years கழித்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கிடைக்குமான்றதே டவுட்டு. ஸோ அந்த 40 yearsக்கு நீங்கள் இன்கம் வேணால் எடுத்துருக்கலாம். ஸோ 30,000 25,000 வாடகை கட்டுறதுக்கு நான் 50,000 லோன் கட்டுறேன்றாங்க. ஸோ ஃபைனலி 40 years கழிச்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். மைட் பி அந்த 40 வருஷம் நீங்கள் ரெண்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஸோ பெட்டர் வீடை கம்பேர் பண்ணும்போது, அப்பார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது பெஸ்ட்டு வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் விச் கிவ்ஸ் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். தேங்க்யூ.